Nikhil for his Kalyan. Hi friends, சமையல் எல்லாம் வந்து முடிச்சு ஷாப்பிங்க்கு வந்து ரெடி ஆயாச்சு. மோஸ்ட்லி இந்த முகூர்த்த ஷாப்பிங் vlog மட்டும் நான் தனியா போடுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் எனஃப் டைமிங்ஸ் இருக்கு ஒரு vlogக்கு. அதனால இது வந்து நம்ம ஒரு முகூர்த்த ஷாப்பிங் மாதிரி வந்து தனியா பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாரி நல்ல ஒரு சாரி வேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். பட் இந்த பசங்க எல்லாரையும் வச்சுட்டு சாரி எல்லாம் போட்டு சமாளிக்க முடியாது. அதனால இந்த சல்வார் நான் போட்டுட்டேன். இது வந்து நல்லா இருக்கும். நல்ல இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி ஜரி ஒர்க் எல்லாம் வச்சு கொஞ்சம் வந்து நல்ல ட்ரெடிஷ்னலா இருக்கனால இது வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் நம்ம அங்க வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. மற்ற நாள்லாம் பொறுமையா சமையல் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஷாப்பிங் உடனே கடகடன் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. நம்ம லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங். அது கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டென்ஷன் இல்லாம நம்ம வந்து நல்லா ஜாலியா வந்து ஷாப்பிங் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப வந்து மேக்கப்லாம் போடலை. பட் ஐஸ் மட்டும் நல்ல வந்து ஒரு பிளாக் போல்ட் ஐஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நயன்தாராவோட அந்த காஜல் லுக் பிடிக்குமான்னு சொல்லுங்க. நல்ல வந்து ஒரு பிளாக் போல்ட் ஐஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வேணா உங்களுக்கு வந்து பிக்சர் இன்க்ளூட் பண்றேன். அந்த மாதிரி நல்ல ஒரு பிளாக்கஸ்ட் காஜல் வந்து எது அப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி எதுவா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 3 காஜல் வந்து நான் இங்க வந்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம அந்த பிளாக் போல்ட் ஐஸ் வந்து எந்த காஜல் கொடுக்குதுன்றது வந்து பார்க்கலாம். நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு 3 வந்து வாங்கி வச்சிருக்கேன். இது நான் உங்களுக்கு வந்து ஸ்வாட்சஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு, எது வந்து நல்ல ஒரு டீப் பிளாக்கா இருக்குன்றத வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். அதுல வந்து நம்ம ஒன்று சூஸ் பண்ணி அழகா எனக்கு அந்த லுக்கை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த 3 காஜலோட ஸ்வாட்சும் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் சுகர் பாப்போட இது வந்து எடுத்து வச்சிருக்கேன். சுகரோட இந்த பாப் இது வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டீப் பிளாக்னு சொல்ல முடியாது. பிளாக்கா இருக்கு, பட் அந்த அளவுக்கு ஒரு டீப் பிளாக்னு இது வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்வைபேயோடது வந்து பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீப் பிளாக் சூப்பரா வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து மம்மா எர்த்தோடது நான் வந்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிளாக்கா இருக்கு. உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இது ரெண்டும் வந்து இந்த நடுவுல நான் பண்ணியிருக்கிற ஸ்வாட்சோட இது அந்த அளவுக்கு வந்து டார்க்கா இல்லை. ஸோ என்வைபேயோடது வந்து பாத்தீங்கன்னா நல்ல டார்க்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ இந்த என்வைபே காஜல் வச்சு நம்ம அந்த பிளாக் போல்டு லுக் வந்து கொண்டு வரலாம். நான் வந்து கொஞ்சம் நல்ல திக்காக தான் போடுறேன். காஜல் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். எனக்கு அந்த லுக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இயர்ஸ்க்கு பின்னாடி ஒரு சின்ன டிக்கான்னு சொல்லுவோம் நாங்கள், அதையும் வந்து வச்சிடலாம். அண்ட் இதையே வச்சு ஒரு பிந்தியும் வச்சிடலாம். சூப்பராக இருக்குல்ல. நல்ல வந்து ஒரு டார்க்கான ஒரு இது தெரியுது பாருங்கள். அந்த பிந்தி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். இன்னும் உங்களுக்கு திக்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்பர் ஐலிட்லேயும் வந்து வைக்கலாம். அது வந்து கொஞ்சம் பழக்கம் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பழகி அதுவும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வந்து அழகாக தெரியும். ஸோ இந்த காஜலோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டேகும் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் எல்லாமே வந்து வச்சிடுறேன். இந்த போல்ட் ஐஸ் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிடலாம். அவ்வளோதான், எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சாச்சு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அப்புறம் சின்ன குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு போகிறதுனால அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது இல்லையா, லன்ச் டைம் அவனுக்கு. அதனால் அவனுக்கு மட்டும் லன்ச் வந்து நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பசங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸு, அப்புறமா இருந்த அந்த ஜூஸ் பாட்டில்ஸு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். ஏதாச்சும் பால் இதெல்லாம் கலந்து வந்து எடுத்துக்கிட்டோம். எப்பயுமே இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஷாப்பிங்லாம் போகிறோம் அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ், கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லிப்பர்ஸ் வந்து வேர் பண்ணிக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்பேக் இதெல்லாம் வந்து நான் எப்பவுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். நேராக வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்து போகிறோம்.
தக்ஷோட போஸ்ட் பாருங்கள், என்னடா பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக் வந்து கொடுத்துட்ருந்தான். ஃபஸ்ட்டு எது எந்தெந்த ஃப்ளோர் அப்படின்றத வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோம். முகூர்த்த புடவை ஷாப்பிங் அது வந்து ஃபஸ்ட்டு இங்கே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் இருந்தது. அப்புறமா எடுத்து கொடுக்குறோம்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சாரீஸ் எல்லாம் இங்கே தான், அந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் வச்சுருந்தோம். சாரீஸு அதுக்கான ப்ளவுஸ் பிட்ஸு எல்லாம் இங்கே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முகூர்த்த செக்ஷன் தான் வந்து போனோம். பட் அங்கே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிற மாதிரி எங்களுக்கு வந்து இருந்தது. ஏன்னா அது வந்து நம்ம பொறுமையாக தான் வந்து எடுப்போம் இல்லையா, பிகாஸ் அது நல்லா உட்காந்து பொறுமையாக எடுப்போம். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது எல்லா ரேஞ்சஸ்லேயும் அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அத்தைக்கான சாரீ முகூர்த்த சாரீ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எடுத்தோம் 70ஆம் கல்யாணத்துக்கு. அது வந்து நாங்கள் ஒன்று எடுத்து கொடுப்போம், அப்புறம் அவங்க அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்க வந்து சில ஸ்பெசிஃபிக் கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் என்ன பண்ணோன்னா சரி ஓகே நம்ம எல்லாருக்கும் எடுக்க வேண்டிய சாரீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து நம்ம நிறைய சாரீஸ் எடுக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 20 சாரீஸ் கிட்ட வந்து எடுக்கணுமா. அதனால் என்ன பண்ணோன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு கையில் என்ன மாதிரி எங்களோட பட்ஜெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நல்ல டிசைனாக எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கவரில் போட்டுகிட்டே வாங்க அப்படின்னு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வந்து ஃபைனலாக எது வேணுன்றதை வந்து பிரிச்சுடுவோம் பிளான் பண்ணிவிட்டு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன சாரீஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இதில் வந்து நாங்கள் எல்லாமே பெரியவங்களுக்கான சாரீஸ் தான் அன்றைக்கி வந்து நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் சூஸ் பண்ணணுன்றது தான் சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லாரும் கட்டுற மாதிரி வந்து பெரியவங்க கட்ட மாட்டாங்க இல்லையா, அதனால் ரேஞ்ச் வைஸ் என்னென்னலாம் வந்து இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு, இன்னொன்று என்னென்னா அங்கே வந்து நமக்கு நிறைய சாரீஸ் இருக்கும் சரவணாவில். ஒன்று ஒன்றும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும் நல்லா இருக்கா அப்படின்றது. நமக்கு ஒரே மாதிரி கலர்ஸ் வந்து கிடைக்காது. பிகாஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாருக்கும் சாரீஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஒன்று ஒன்று ஒரு மாதிரி நமக்கு எடுத்தோன்னா ரொம்ப வந்து லேட் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு டிசைன் ஒரு ப்ரைஸில் வந்து நல்லா எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிடுச்சு அப்படின்னா அதே சாரீஸை எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ எடுத்து வச்சுருந்தேன், அம்மா ஒன்று சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்திங்களா, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் யூஸ்வலாக எப்பயுமே அந்த கோல்டன் சரி அந்த மாதிரி எடுத்து கொடுக்காம சில்வர் சரி அதெல்லாம் கூட வந்து ட்ரை பண்ணலாம், ட்ரெண்டியாக ஆக்கலாம் பெரியவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் நாங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அங்கே சரவணாவில் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது, லினனில், அப்புறமா வந்து சந்தேரி காட்டன், அப்புறம் சிலதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது அந்த கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச்லேயே ரொம்ப அழகழகாக இருந்தது. ஆளுக்கு ஒரு பக்கத்துலேருந்து வந்து சாரீஸ் எடுத்துகிட்டு வர சொன்னால் நிக்கில், மித்துனு, தக்ஷுன்னு எல்லோரும் எங்ககிட்டே எடுத்துகிட்டு வந்து சாரீஸ் கொடுத்தாங்க. அம்மா இங்கே பாரும்மா, பெரியம்மா இங்கே பாரு, பெரியம்மா இங்கே பாரு, லானியா இங்கே பாருன்னு சொல்லி எல்லோரும் வந்து சாரீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்களா, செம்ம காமெடியாக இருந்தது. ஃபைனலாக வந்து நாங்கள் ஒரு செக்ஷன் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எங்களோட பட்ஜெட் வைஸ் சாரீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம எவ்வளோ சாரீஸ் எடுக்கிறோமோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அங்கே வந்து எதுவும் டேமேஜ் இல்லையா இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி சாரீஸ் தான் நாங்கள் வந்து எல்லாருக்குமே எடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஜரி ஒர்க்கில் எல்லாமே உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி ப்ளூ வித் லைட் ப்ளூ அந்த மாதிரி காம்பினேஷனில் தான். அதில் கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் 2-3 சாரீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்தோமே தவிர மற்ற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சாரீஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாரும் எடுத்துகிட்டு வந்த சாரீஸ்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பிரிச்சுட்டு இருந்தோம். ஓகே இதில் எது எடுக்கலான்ட்டு அங்கே மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அவங்க ஓப்பன் பண்ணி எதுவும் டேமேஜ் இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம தாங்க டயர்டாகும், ஆனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா யாருமே டயர்டாகலை, எல்லாம் ஃபுல் எனர்ஜியோடு வந்திருந்தாங்க. நான் வந்து அந்த பில் போடுறப்ப முன்னாடி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்ன சாரீ மற்ற சாரீஸ்லாம் வந்து பார்த்தாலும் காட்டன் வந்து அவ்வளோ பிடிக்கும். இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூட் சில்க்கு, அதுக்கப்புறமா அந்த சந்தேரி காட்டன்லலாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் வந்து சாரீஸ் இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம குட்டி பையன் பண்ணுற சேட்டை பாருங்கள். அப்புறம் நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு எத்தனை பேருக்கு சாரீஸ் எடுத்தோமோ அப்படியே அவங்களோட பேர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி, அங்கவஸ்திரம். நிக்கிலுக்கு வந்து ஸ்பெஷலாக ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த முன்னாடி நாள் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாமே அவன் வந்து வேஷ்டி தான், அதனால் அவனுக்கு தேவையான 4 வேஷ்டிகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து இந்த பக்கம் ஷாப்பிங் பண்ணுறப்போ
சரண்யா வந்து குழந்தைங்களெல்லாம் மேலே கேஃபிட்டேரியா கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு பட்டு வேஷ்டி ஃபார் நிக்கில் ஃபார் ஹிஸ் கல்யாணம். நிக்கில் உனக்கு தான் பட்டு வேஷ்டி எடுக்கிறேன். என்னாச்சு அடுத்ததா? அங்கே வந்து நாங்கள் இந்த ஷாப்பிங்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா லன்ச் டைம் மேலே வந்து ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம்னா நிக்கிலுக்கு மட்டும் பட்டு எடுக்கணும். ஸோ அந்த பட்டு மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு மற்ற ஷாப்பிங்லாம் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு டி நகர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏன்னா டி நகரில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மற்ற கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருந்ததா, அதனால் இதோடு இங்கே முடிச்சுக்கலான்னு சொல்லி நிக்கிலுக்கு வந்து பட்டு பார்த்தோம். இது வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிற கல்யாண பட்டுன்னு சொல்லலாம். நல்ல கிராண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நல்ல அடர்த்தியாக அந்த மயில்கன்னு சொல்லுவாங்க, அது அதே மாதிரியே பட்டுலேயே டிசைன்ஸ் வந்து வந்தது. அதனால் அவனுக்கு வேஷ்டியும் அதுக்கப்புறமா அங்கவஸ்திரமும் நாங்கள் வந்து பட்டுலேயே எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம ஒன்றுமே அவனுக்கு பார்த்து தான் இந்த தடவை எல்லாம் கிராண்டாக இருக்கணும். ஏன்னா அவனோட ஃபஸ்ட்டு ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். எல்லாமே கிராண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவனுக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பட்டு தான் வந்து அவனுக்காக நாங்கள் சூஸ் பண்ணது. இந்த வேஷ்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு, ஹஸ்பண்ட்க்கு, அம்மா, மாமா, அத்தனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பட்டு வந்து சாய் எடுத்து கொடுக்குறா, அதாவது என்னோட தம்பி எடுத்து கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நிக்கில் குட்டிக்கு தாய் மாமாவோட சீருன்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ட்ரெஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக வேர் பண்ணி காட்டல, ஜஸ்ட் காட்டியிருந்தேன். அதிலே லிங்க் கேட்டிருந்தீங்க. சரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வேர் பண்ணி காட்டிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. இது வந்து வியர் அண்ட் ஷைன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் நான் வந்து சரண்யாவுக்கு வெட்டிங் டேக்காக இந்த சல்வார் கொடுத்துருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நல்ல ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் வந்து வருது. இது வந்து நல்லா இருந்தது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்கட், அதாவது அவள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது போட்டிருந்தா. இன்றைக்கி வந்து அவள் இதை போட்டுட்டு வரா. வியர் அண்ட் ஷைனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து மேலே பட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு கீழே கோல்டு அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க வந்துட்டோம், சில்வர் அண்ட் கோல்டு கலெக்ஷன்ஸ். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட பர்த்டே, அவங்களோட 58th பர்த்டே. அதனால் நான் வந்து சாரீ எடுத்து கொடுத்துருந்தேன். சரண்யா வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வெள்ளியில் அம்மாவுக்கு ஒரு பிள்ளையார் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அது வந்து அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவள் எடுத்து கொடுத்துருந்தா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஈவினிங் மேலே தான் RMKV வந்தோம். அதாவது ஒரு 4 மணிக்கா. அது வந்து கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் காஃபிலாம் வந்து குடிச்சிட்டு குழந்தைங்களும் வந்து ஃபஸ்ட்டு விட்டுட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் நாங்களும் வரோம் அப்படின்ட்டாங்க. அதனால் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைக்கு முகூர்த்த புடவை, எனக்கு வந்து நிக்கிலோட உபநயனம்காக அவனோட நாங்கள் 2 பேரும் மனையில் உட்காரணும் இல்லையா, நானும் என்னோடய ஹஸ்பண்டும். அதனால் எனக்கும் பட்டு சாரி அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு, சரண்யாவோட ஹஸ்பண்ட்க்கு, அதுக்கப்புறமா சாய்க்குன்னு எல்லாருக்குமே இங்கே தான் நாங்கள் வந்து எடுத்தோம். அது ஒரு பெரிய ஒரு செக்ஷன் ஆஃப் ஷாப்பிங் வந்து நாங்கள் இங்கே முடித்தோம். பட்டு சாரி தான், ஏன்னா முகூர்த்தன்றதுனால அத்தைக்கும் வந்து பட்டு சாரி தான் எடுக்கணும். அப்புறம் நான் மனையில் உட்காரணும் இல்லையா, நானும் என் ஹஸ்பண்டும் நிக்கிலோட உபநயனுக்கு மனையில் உட்காருவோம். அதுவும் அம்மா பட்டு சாரி தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பட்டு சாரி தான் வந்து எடுத்தோம். என்னோடய சாரீஸ் வந்து நான் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். எல்லாமே நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு ரொம்ப கம்மி டைம் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். அதனால் அந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து காட்டுறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் போச்சுங்க ஷாப்பிங். அன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கரமாக நாங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டோம். ஸோ எங்களோடதும் முடிச்சுட்டு சரண்யாவுக்கும் வேம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்டே வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு பேஸ்டல் கலர்ஸில் தான் வேணும், நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால் சரண்யாவும் வேம்புவும் ஒரே மாதிரி சாரீஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. இதோட எங்களோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளீட் கைடு மாதிரி வீடியோ கொடுங்கக்கா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் போக போக என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறேனோ அதெல்லாம் கண்டிப்பாக வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.